வணக்கம் நண்பர்களே. தேர்தல் நேரத்தில் எந்த கட்சி வாக்குக்காக பணம் கொடுத்தாலும் அதை வாங்கி கொள்ளுங்கள், ஆனால் எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் அப்படின்னு மறைந்த ஐயா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னார். தேர்தல் நேரத்தில் அவர் அப்படி சொன்னார், கேட்டிருக்கிறோம். இப்போ நடிகர் விஜய் தான் சொல்கிறார், நீங்கள் யார் பணம் கொடுத்தாலும் வாங்கி கொள்ளுங்கள், அது உங்கள் பணம், ஆனால் நீங்கள் வாக்களிப்பது விஜய்க்கு வாக்களித்து விடுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு கூட்டம், இது எந்த ஒரு கூட்டம் ஞாபகம் இல்லை. இது எப்படி கலாச்சார மாற்றம், சமூக மாற்றம், இது எந்த அளவுக்கு இதை சரியாக கணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மிகுந்த குழப்பத்தையும் ஆச்சரியத்தையும் ஒரு வியப்பான ஜனநாயக தோற்றத்தையும் இது ஏற்படுத்துகிறது. எப்படி நீங்கள் பணம் வாங்குங்கள் என்று சொல்வதே சட்டப்படி குற்றம். அப்படி இருக்கும் பொழுது மிக பகிரங்கமாக பொது மேடைகளில் பொதுமக்களோடு அந்த உரையாடும் அந்த சமயத்தில், உரை நிகழ்த்தும் அந்த சமயத்தில் இது மாதிரி வார்த்தைகளை சொல்கிறார்கள். சரி, கலா யதார்த்தம் எப்படி இருக்கிறது? அதுவும் அப்படித்தான் இருக்கிறது. எல்லா கட்சியினரும் காசு கொடுக்கிறார்கள். சில இடங்களில் பரபரப்பாக அவர்கள் பிடிபட்டு அது ஒரு பேசு பொருளாகி சும்மா ஒரு வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் அப்லோடு பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது பயன்படுது. மற்றபடி ஜனநாயகத்தை அது காத்ததா, ஜனநாயக ரீதியாக தான் நடவடிக்கை, அதை ஒரு ஜனநாயகத்தின் குரவலையை நெருக்கிறார்கள், அதன் ஆரோக்கியத்தை கெடுக்கிறார்கள் இது போன்ற செயல்களால் அப்படின்லாம் யாரும் கொந்தளிச்ச மாதிரி தெரியல. ஒரு கட்சி கொடுக்கறத இன்னொரு கட்சி போட்டு எடுக்கிறாங்க, சமூக வலைதளங்களில் போடுறாங்க, புகார் அளிக்கிறாங்க. யாரும் இதை கண்டித்ததாக தெரியவில்லை. என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் ஒன்றுதான், பணம் கொடுக்காமலேயே தேர்தலில் ஜெயித்தவர்கள் என்று சிலர் இருப்பார்களே, ஆனால் அதில் ஒருவர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள், மதுரை மத்திய தொகுதியில் இருப்பவர். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டும் தன்னுடைய பரப்புரையில், யாரும் எந்த தொகுதியிலும் யார் பணம் கொடுத்தாலும் வாக்குக்கு பணம் வாங்காதீர்கள் அப்படின்னு அவர் சொல்லட்டும். ஏன் அவரை மட்டும் குறி வச்சு கேட்குறீங்க அப்படின்னா, அவர் எந்த கட்சியை சார்ந்தவர், அவர் எப்படி தேர்தலில் வெற்றி பெறுகிறார் என்பதை வைத்து அவர் சொல்லும் பொழுது இன்னும் அது கொஞ்சம் எளிமையாக மக்களை சென்றடையும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.